السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவியால் நம்முடைய அல்மனார் இஸ்லாமிக் சென்டர் துபாய் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சஹாபாக்கள் என்ற இந்த மாநாட்டினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, சஹாபாக்கள் அவர்களுடைய அழகிய முன்மாதிரிகள் என்ற இந்த தலைப்புக்கு நான் நேரடியாகவே வருகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தும் பொழுது, லகது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு அழகிய முன்மாதிரி என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ரசூலுல்லாவிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி சொன்ன அந்த அல்லாஹ் சூரா அல் ஃபத்ஹினுடைய கடைசி வசனத்தில் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தா அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும் என்ற அந்த வசனத்தினூடாக நபித்தோழர்கள் சஹாபாக்களும் அழகிய முன்மாதிரிகள் தான் என்பதை சொல்கிறார். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தா அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்அன் சுஜ்ஜதா, அந்த வசனத்தை எனக்கு முன்னால் பேசிய அறிஞர்கள் பேசினார்கள். அப்போ அந்த வசனத்தினூடாக சூரா அல் ஃபத்ஹினுடைய கடைசி வசனத்தை எடுத்து பாருங்கள். அங்கு அல்லாஹு தஆலா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லிவிட்டு வல்லதீன மஅஹு அவரோடு இருந்தவர்கள் என்று சொல்லி சஹாபாக்களுடைய குணாதிசயங்கள் நல்ல பண்புகளை முன்மாதிரியாக அல்லாஹ் எடுத்துச் சொல்கிறான். எனவேதான் நம்முடைய இந்த தலைப்பு சஹாபாக்களின் அழகிய முன்மாதிரிகள் என்ற இந்த தலைப்பை பொறுத்தவரையில் இதுவும் நேரடியாக குர்ஆனுடைய வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 1,14,000க்கும் 1,24,000க்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையில் சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை மிகப்பெரிய ஹதீஸ் துறை அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சஹாபாக்களை நேசிப்பது, அவர்களை முன்மாதிரியாக எடுப்பது குறித்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முவத்தா என்ற நபிமொழி தொகுப்பை எமக்கு வழங்கிய இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆசிரியரான இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், சிறிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் எப்படி தன்னுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனில் உள்ள சூறாக்களை படித்து கொடுப்பது போன்று அபூபக்கர் உமர் போன்ற சஹாபாக்களினுடைய நேசத்தை படித்து கொடுப்பார்கள் என்று சொல்கிறார்கள். எப்படி? குர்ஆனுடைய சூறாக்களை படித்து கொடுப்பதை போன்று சின்ன சஹாபாக்களும் மூத்த தாபிஈன்களும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற சஹாபாக்களுடைய நேசத்தை தனது பிள்ளைகளுக்கு படித்து கொடுப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாற்றிலே மிகப்பெரிய அறிஞராக அறியப்பட்டவர். அந்த இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் கேட்கப்பட்டது, சஹாபாக்களை நேசிப்பது சுன்னத்தான விஷயமா என்று கேட்கப்பட்டது, விரும்பத்தக்க விஷயமா என்று கேட்கப்பட்ட பொழுது இமாம் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இல்லை என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், சஹாபாக்களை நேசிப்பது என்பது சுன்னத் அல்ல, அது வாஜிப்
ஃபர்து என்று சொன்னார்கள். இந்த இரண்டு செய்திகளுமே இமாம் லாலக்காயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது ஷரஹ் உஸூல் இஅ்திகாத் அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ என்ற நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த புரிதலோடு அல்லாஹு தஆலா சஹாபாக்களை முன்மாதிரியாக ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் அடையாளப்படுத்துகிறான். எப்படி அடையாளப்படுத்துகிறான்? ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாத் யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார் லியஜ்ஸியஹுமுல்லாஹு அஹ்ஸன மா அமிலு வ யஸீதஹும் மின் ஃபضலிஹ். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ரிஜால் அவர்கள்தான் ஆண்கள், உண்மையான ஆண் மக்கள் அவர்கள்தான். லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ். லா துல்ஹிஹிம் திஜாரா வியாபாரமோ வலா பை வர்த்தக வாணிப நடவடிக்கைகளோ, வியாபாரமோ கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகளோ அவர்களை பராக்காக்காது. எதை விட்டும்? அன் ذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் அவர்களை பராக்காக்காது. வ இகாமிஸ் ஸலாத், தொழுகை விட்டும் பராக்காக்காது. வ ஈதாஇஸ் ஸகாத், ஜகாத்தை விட்டும் பராக்காக்காது. அவர்கள் என்ன தொழில் செய்தாலும் என்ன வியாபாரம் செய்தாலும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான். ஏன் காரணம்? யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மறுமையை பயந்து வாழ்ந்தார்கள். இந்த வசனத்துக்கு இமாம் இப்னு கஸீர் திமிஷ்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது தஃப்சீருல் குர்ஆனில் அதீமிலே சொல்கின்ற பொழுது, சஹாபாக்கள் சந்தையில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த அழகிய முன்மாதிரியை பாருங்கள். சஹாபாக்கள் சந்தையில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பள்ளியிலே பாங்கோசை கேட்டுவிட்டால் யார் பொருள் வாங்குவதற்கு தன்னுடைய கடைக்கு வந்திருக்கிறாரோ அவரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் தொழச் செல்வோம் என்று சென்று விடுவார்கள். இகாமத் சொல்லும் வரை அவர்கள் நீடித்திருக்கலாம், வியாபாரம் செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்தது அழகானது அல்ல, மிக அழகானது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். லியஜ்ஸியஹுமுல்லாஹ் அஹ்ஸன மா அமிலு, ஹஸன் அல்ல அஹ்ஸன். அவர்கள் உடனே பாங்கு சப்தத்தை கேட்டாலே அழைத்து கொண்டு, கடைக்கு வந்தவரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் தொழுதுவிட்டு வந்து வியாபாரம் செய்வோம் என்று அழைத்து செல்வார்கள். எனவேதான் அல்லாஹ் சஹாபாக்கள் குறித்து இப்படி சொல்லியிருக்கிறான் என்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு கீழால் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையில் நாம் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், வியாபாரத்தில் பிஸியாக இருக்கிறோம், தொழிலில் பிஸியாக இருக்கிறோம், கொடுக்கல் வாங்கல பிஸியாக இருக்கிறோம், சந்தையில் இருக்கிறோம், பஜாரில் இருக்கிறோம் என்றிருந்தாலும் தொழுகை நேரம் வந்துவிட்டால் எங்களுக்கு சஹாபாக்கள் ஞாபகம் வர வேண்டும். அவர்கள் தொழுகை பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, இன்னும் ஒரு 20 நிமிஷம் காத்திருந்து வியாபாரம் செய்துவிட்டு நாம் பள்ளிக்கு போகலாம் என்று ஃபத்வாவை அவர்கள் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எடுத்தது ஃபத்வாவை அல்ல, தக்வாவை எடுத்துக்கொண்டார்கள். ஃபத்வா என்பது ஹசன், அழகானதுதான். ஆனால் தக்வா என்பது அஹ்சன். அல்லாஹ் சொல்கின்றான், உங்களை படைச்சது எதற்காக? அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் மிக அழகிய அமல் யார் செய்கிறார் என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான், மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கிறான் என்பதை நாம் குர்ஆனிலே படித்து வைத்திருக்கிறோம். எனவே நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் அஹ்சனாக இருக்க வேண்டும். அது சஹாபாக்களிடம் எங்களுக்கு மிக அழகிய முன்மாதிரியாக இருந்தது. நாமும் எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பொழுது இன்னும் 10 நிமிடம் இருக்கிறது, எங்களுடைய சந்தையில் இருக்கும் பொழுது இன்னும் 10 நிமிடம் இருக்கிறது என்று தாமதிக்காமல் அல்லாஹு அக்பர் ஹய்யால ஸலா என்றால் என்னுடைய இந்த பொருளில் வெற்றி அல்ல, என்னுடைய வியாபார சரக்குகளில் வெற்றி அல்ல, என்னுடைய தொழில் நடவடிக்கைகளில் வெற்றி அல்ல, ஹய்யாலல் ஃபலா வெற்றி தொழுகையில் இருக்கிறது என்ற எண்ணத்தை அந்த சஹாபாக்களிடமிருந்து நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அடிக்கடி கேள்விப்படுற விஷயம்தான், சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது நம்முடைய அகீதாவுக்கு முன்மாதிரி இருக்கிறது, நம்முடைய இபாதத்துக்கு முன்மாதிரி இருக்கிறது, நம்முடைய அஹ்லாக் நட்பண்புகளுக்கு முன்மாதிரி இருக்கிறது, நம்முடைய இல்முக்கு முன்மாதிரி இருக்கிறது. அதே போன்று சஹாபிய பெண்மணிகளை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் ஏராளமான முன்மாதிரிகள் இருக்கிறது. நான் சஹாபாக்களை பற்றி பேசுகின்ற பொழுது சஹாபா பெண்மணிகளை சில பொழுது நம்முடைய எண்ணத்துக்கு எடுத்துக்கொள்வதில்லை, அதையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையிலேயே உலகத்தில் எப்படி ஆண்கள்ல ஷஹீதுகள் இருக்கிறார்களோ அதுபோன்று முதலாவது ஷஹீத் யார்? பெண்களில் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா.
நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த பெண்மணிகளும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக உயிரை விட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அல் ஹாரித் இப்னு அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆண்களில் முதல் ஷஹீதோ, அதுபோன்று முதலாவது பெண்களில் ஷஹீதாக சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து சஹாபாக்களுடைய முன்மாதிரிகளை எடுத்துக்கொண்டு செல்வோமாக இருந்தால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பேசாமல் நாம் முன்மாதிரிகளை தாண்டி செல்ல முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பேசாமல் முன்மாதிரிகளை தாண்டி செல்லாது. அந்த அபூபக்கரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா நீங்கள் அடிக்கடி இந்த சம்பவத்தை கேட்டிருப்பீர்கள். ஆனால் இதில் முக்கியமான ஒரு படிப்பினையை நான் முன்மாதிரியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்றாங்க, சஹாபாக்களிடத்துல எங்களுக்கு பொருளாதார உதவி தேவை, பொருளாதாரத்துக்கு உதவி தேவை. யார் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில அள்ளி கொடுப்பது, யார் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்வது என்று சொன்ன பொழுது எப்பொழுதுமே அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு பேருக்கும் மார்க்க விஷயத்தில நன்மைகளில் முந்திக் கொள்வதில போட்டி இருந்து கொண்டே இருந்தது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நிறைய பொருளாதாரம் இருந்தது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கொஞ்சம் பொருளாதாரம் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பது, யார் அல்லாஹ்வுடைய பாதையில தர்மம் செய்வது என்று சொன்ன பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கிற அறவாசியை கொண்டு வந்தாங்க. ரெண்டையும் நிறுத்தி பார்த்தா, ரெண்டையும் எடை போட்டு பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்த அறவாசியை விட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்த முழுசும் குறைவாகத்தான் இருந்தது. அப்ப யார் வெற்றியாளர்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெற்றியாளர். ஆனால் இங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு அழகிய படிப்பினை சொல்கிறார்கள். எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதன் எவ்வளவு கொண்டு வாரான் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு கொண்டு வாராங்க என்பது முக்கியமல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை, அவர்களுடைய எண்ணத்தை பார்த்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்டாங்க, வீட்டில் இருக்கிற அறவாசியை கொண்டு வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்டாங்க, மாதா அபகைத லி அஹ்லிக யா உமர், உமரே உங்களோட குடும்பத்துக்கு நீங்க எதை விட்டுட்டு வந்தீங்க? அல்லாஹ்வுடைய பாதையில நான் எல்லாத்தையும் கொடுப்பேன் என்ற எண்ணம் தான் இருக்கிறது, பெருசா இருக்குது என்பதை பார்க்க இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கேள்வி பாருங்க, நீங்க எவ்வளவு கொண்டு வந்தீங்கன்னு கேட்க இல்லை, கேட்ட கேள்வி என்ன? மாதா அபகைத லி அஹ்லிக யா உமர், உமரே உங்களோட வீட்டுல நீங்க எதை விட்டு விட்டு வந்தீர்கள்? அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அபகைது நிஸ்ஃப மாலி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய வீட்டில நான் அறவாசியை விட்டுட்டு வந்தேன், கொண்டு வந்த மாதிரி அறவாசியை நான் விட்டுட்டு வந்தேன் என்று சொன்னாங்க. திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மாதா அபகைத லி அஹ்லிக யா அபூபக்கர், அபூபக்கரே நீங்க உங்களோட குடும்பத்துக்கு எதை விட்டு விட்டு வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அபகைது லஹுமுல்லாஹ வ ரசூலா, நான் அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ்வையும் ரசூலையும் விட்டு விட்டு வந்தேன், எல்லா பொருளையும் இங்கே கொண்டு வந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்றார். அப்பதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு சொன்னாங்க, உமர் இவரோட அபூபக்கரோட போட்டி போட்டு 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 இதனால இவரை முந்த முடியாது, இதுக்கு பிறகு இவரை எந்த ஒரு கட்டத்திலும் என்னால் முந்த முடியாது என்று அங்கே தவிக்கிறார்கள். பொறாமைப்படவில்லை, அவர்கள் ஏளனப்படுத்தவில்லை, இது கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறீர்கள், குறைவாக கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னாங்க? முந்த முடியாம போயிருச்சு. எதுல முந்தினாங்க? பொருளாதாரத்தை சேர்க்கிறதிலே அல்ல, சொத்து செல்வங்களை சேர்க்கிறதே அல்ல. சஹாபாக்களுடைய அழகிய முன்மாதிரி என்பது அவர்கள் கொடுப்பதில் போட்டி போட்டார்கள், நாங்கள் எடுப்பதிலும் சண்டை பிடிப்பதிலும் போட்டி போடுகிறோம். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. எனவே நான் இங்கு அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேருடைய எண்ணமும் சிறந்ததுதான். அல்லாஹ் ரெண்டு பேருக்கும் கூலியை கொடுத்தான். ஆனால் ஒரு விடயம் எங்களுக்கு முன்மாதிரி என்ன என்றால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தார்கள், உமரும் கொடுத்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த ரெண்டு பேருடைய முன்மாதிரியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி எங்களுக்கு மத்தியில கொடுப்பதில் போட்டி வர வேண்டும், பொறாமை வரக்கூடாது என்ற அந்த முன்மாதிரியை, அழகிய முன்மாதிரியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஃபஜ்ருடைய நேரத்தில் சந்திக்கிறாங்க. ஃபஜ்ருடைய தொழுகையில் சந்திச்சு சொன்னாங்க, பிலால்
நான் சொர்க்கத்தில் இருக்கிற நேரம், சொர்க்கத்தில் போற நேரம் எனக்கு முன்னாடி உங்களோட செருப்பு சத்தம் கேட்டது. இதுலேயும் ஒரு முக்கிய படிப்பினை இருக்கிறது, நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். உங்களோட சப்தம் சொர்க்கத்தில் கேட்டது பிலால் என்று சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஜ்ருடைய நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அவ்வளோ செஞ்சேன், இவ்வளோ செஞ்சேன், நான் இப்படி தாக்கப்பட்டேன், எதிரிகள் என்ன சித்திரவதை பண்ணாங்க, அவ்வளவு மார்க்கத்துக்காக தியாகம் செஞ்சேன் என்றெல்லாம் சொல்ல இல்லை. இதை படிப்பினை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க பிலாலே உங்களோட செருப்பு சப்தத்தை சொர்க்கத்தில் கேட்டேன், நீங்க இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி நீங்க செஞ்ச பிரம்மாண்டமான பெரிய அமல் எது என்று கேட்ட பொழுது அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் இஸ்லாத்துக்காக அப்படி கஷ்டப்பட்டேன், இவ்வளவு சுடுமணல்ல போட்டாங்க, நான் இவ்வளவு தியாகம் செஞ்சேன் என்று சொல்ல இல்லை. அந்த இடத்துல ஒரு சஹாபி அவ்வளவு தியாகத்தையும் செஞ்சு போட்டு சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் இஸ்லாத்துல இருந்து விடாம செஞ்சுட்டு வர அமல் ஒன்று இருக்குது, அதை தவிர பெருசா நான் எதையுமே செஞ்சதில்லைன்னு சொல்றாங்க. இதை நாங்க இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்போம். எதுக்காக கேள்விப்பட்டிருப்போம்? உது செஞ்சா 2 ரக்காத் தொழுறதுக்காக கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க பிலால் சொன்ன வார்த்தை அதுதான் இஹ்லாஸ். இந்த அமல் கொஞ்சம், நான் செஞ்சது குறைவு, இன்னும் எவ்வளோ செய்யணும். யார் சொல்றாங்க? பிலால். சொர்க்கத்துல சப்தம் கேட்ட அவர் நரகவாதியா இருப்பாரா? சொர்க்கத்துல காலடிய சப்தத்தை ரசூலுல்லாஹ் கேட்டா அவங்க நரகவாதியா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அவர் சொர்க்கவாதின்னு அவருக்கு தெரியுது. ஆனா உள்ளம் சொல்லுது, பெருசா நான் எந்த அமலும் செய்யல யா ரசூலல்லாஹ், பெருசா செய்யல. ஆனா நான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு சின்ன ஒரு அமல் செய்கிறேன், நான் ஒரு அமலை தொடர்ந்து செஞ்சு வாரேன். அதுதான் நான் எப்பொழுது உது செய்து கொண்டாலும் 2 ரக்காத் தஹியத்துல் உது தொழுது கொள்வேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்றாங்க. இதுல நாங்க என்ன படிப்பினை எடுக்கணும்? 3 படிப்பினை இருக்குது சகோதரர்களே. 3 அழகிய முன்மாதிரி இருக்குது. 1, பிலாலுக்கு தெரியும் நான் சொர்க்கம் போறேன், பெருமை அடிக்க இல்லை. 2, அவர்களுடைய தியாகங்கள் ஏராளம், சொல்ல இல்லை. 3வது, செஞ்சதுல அவங்க தொடர்ந்து செய்யற ஒரு அமல உம்மத்துக்கு படிப்பினையா சொல்லித்தாராங்க. அழகிய முன்மாதிரி. நீங்க உது செஞ்சா 2 ரக்காத் தஹியத்துல் உது தொழுது கொள்ளுங்க. அதனாலதான் எங்களுடைய ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்வார்கள், எந்த ஒரு ஹதீஸை கேட்டாலும் வாழ்க்கையில குறைஞ்சபட்சம் ஒரு முறையாவது அமல் செஞ்சிருங்க, சொல்லுவாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த அழகிய முன்மாதிரி. பெரிய அழகர் அல்ல, பெரிய ஒரு ஆண் அழகர் அல்ல, பெரிய ஒரு சக்தி வாய்ந்தவர் அல்ல. ஆனால் அல்லாஹ் பிலாலை கண்ணியப்படுத்தினான் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹுடைய இந்த அழைப்பை சொல்லுகின்ற பாக்கியத்தை கொடுத்தான் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன்ல இருந்து வருகிறார். ரசூலுல்லாஹ்வோடு 4 வருஷம் தான் இருந்தார். அபூ ஹுரைரா அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய பேர் என்ன? அப்துர் ரஹ்மான் இப்னு ஸஹர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, திண்ணையிலே இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது சாப்பாடு வந்தா சாப்பிடுவார்கள், அப்படியே இருந்தார்கள். கல்விக்கு முன்மாதிரி வேண்டுமா? அபூ ஹுரைராவை பாருங்கள், சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, குடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒரு முறை சொல்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் ஒரு நாள் பசி தாங்க முடியாமல், பசியின் அகோரத்தினால் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிம்பருக்கு பக்கத்துல படுத்துக் கொண்டிருந்தேன். என்ன பார்த்தா பசியால அப்படி கூனி குறுகி போயிருந்தேன். என்னை தெரியாதவர்கள் அங்க மஸ்ஜிது நபவிக்கு வந்தா இவர் ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லி எனக்கு மேலால ஏறி மிதித்து கொண்டு செல்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு பைத்தியம் அல்ல, பசி என்று சொன்னார்கள். இந்த பசியெல்லாம் ஏன் சுமந்து கொண்டார்கள்? இந்த உம்மத்துக்கு பல்லாயிரக்கணக்கான ஹதீசுகளை எந்த கிரந்தத்தை பிரட்டினாலும் திறந்தாலும் அன் அபி ஹுரைரா என்று வருகிறதே, அந்த சஹாபியினுடைய இந்த தியாகம்தான் இன்று நாங்கள் ஹதீஸ் கிரந்தங்களை புரட்டுகின்ற பொழுது அன் அபி ஹுரைரா என்று வருகிறது.
எத்தனை ஹதீஸ்களை வாயை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி கூட தவறி போய்விடக் கூடாது, அதை நான் பொறுப்படுத்தி இந்த உம்மத்துக்கு கொண்டு போகணும் என்ற ஒரு ஆசையிலே தான், ஒரு ஆர்வத்திலே தான், நல்ல நோக்கத்திலே தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை இந்த உம்மத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். அறிவை தேடுகின்ற ஒரு மாணவன் பசித்திருக்க வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசித்திருந்தார்கள். இந்த உம்மத்துக்கு பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட தியாகத்துக்கு பின்னால் கல்விக்கு முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் நபித்தோழர்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். கொடை கொடுப்பதில் நாங்கள் ஆண்களை பற்றி பேசினோம், சஹாபாக்கள் ஆண்களை பற்றி பேசினோம். 2 பெண்களை பற்றி அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஸுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆயிஷா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 2 பேரை விடவும் கொடை கொடுப்பதில், மிக அழகிய கொடை கொடுப்பதில், இந்த உலகத்துக்கு இந்த சமூகத்துக்கு வாரி வழங்குவதில் வேற எந்த பெண்மணியையும் கொடையாளிகளாக நாங்கள் பார்க்க இல்லை என்று சொல்கிறார்கள். சொல்லி போட்டு சொல்றாங்க, இந்த 2 பேரும் தாயும் தாயுடைய சகோதரியும் ஆயிஷா அஸ்மா இவங்களை போல கொடையாளி வேற யாரும் இல்லை, அவ்வளவு கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி போட்டு சொல்றாங்க. 2 பேரும் கொடை கொடுக்கிறதுல வித்தியாசமானவர்கள் என்பதையும் சொல்கிறார்கள். சொல்லி போட்டு சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்னுடைய தாயுடைய சகோதரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி கொடை கொடுப்பார்கள்? 2 பேருமே அஜ்வத் கொடையாளிகள், கொடை கொடுப்பவர்கள். ஆனா வஜூதுஹுமா முக்தலிஃப், அவர்களுடைய கொடை வித்தியாசமானது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிடைக்கிற பொருளாதாரத்தை சேர்த்து வச்சு கொஞ்சம் சேர்ந்து விட்டால் என்ன செய்வாங்க? சஹாபாக்களுக்கு அப்படியே தர்மம் செய்து விடுவார்கள். இது அவங்க செய்கிற கொடை. அம்மா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாளைக்கு ஒன்றையும் சேமித்து வைக்க மாட்டார்கள். எடுத்தால் கொடுத்து விடுவார்கள், எடுத்தால் கொடுத்து விடுவார்கள், எடுத்தால் கொடுத்து விடுவார்கள். 2 பேரும் கொடையாளிகள் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வதை இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது அல் அதபுல் முஃப்ரத் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த சஹாபிய பெண்மணிகளுடைய தியாகத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கல்வியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதனால்தான் இப்னு ஷிஹாப் அஸ்-ஸூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய அறிஞர் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மக்களுடைய அறிவையும், உலகத்திலே இருக்கிற சஹாபா பெண்மணிகள், அதே மாதிரி ஏனைய கியாமத்து வரை வரக்கூடிய பெண்களுடைய அறிவை ஒரு தட்டிலும் ஆயிஷாவுடைய அறிவை ஒரு தட்டிலும் வைத்தால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவுதான் கீழே போகும், பாரத்தால் கனத்து போகும் என்பதாக சொல்கிறார்கள். காரணம் அவங்க படித்தது எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாங்க? எந்த பேர் போன யூனிவர்சிட்டிகளை படிக்கவில்லை, அல்லாஹுடைய தூதரினுடைய பாசறையில் படித்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பெண்கள் எங்களால் இல்மு தேட முடியாது, எங்களால் இல்மு படிக்க முடியாது, நான் ஒரு முஹத்திஸாவாக, முஃப்தியாவாக, ஆலிமாவாக முடியாது என்றால் அவர்கள் முன்மாதிரியாக எடுக்கணும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை ரிவாயத் செய்தார்கள். அது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் தான் மூத்த சஹாபாக்கள் வந்து குறிப்பாக அனந்தர சொத்து பங்கீடு இல்முல் ஃபராயில் சம்பந்தமாக கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்வார்கள் என்பதையும் சஹாபாக்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். சஹாபா ஆண்களுக்கு, சஹாபா நபித்தோழர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஅல்லிமாவாக, உஸ்தாதாவாக படிப்பிச்சு கொடுக்கக்கூடிய ஆசிரியாக இருந்திருக்கிறார்கள். அதே போன்று கல்வியில் மட்டுமில்லை, அவர்களுடைய கொடையில், அந்த தயாள குணத்திலும் அவர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடை கொடுப்பதில் எந்த பெண்மணி நான் எனக்கு முன்மாதிரி இல்லையே என்று நினைத்தால் அஸ்மாவை பாருங்கள் ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷாவை பாருங்கள் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த தீனுடைய மார்க்கத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் பிரச்சாரத்தை எடுத்து வைக்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்து ஒரு சிறந்த மனைவியாக, சிறந்த ஒரு தாயியாவாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணிதான் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்.
எனக்கு ஒரு முன்மாதிரி இல்லையே, சிறந்த மனைவி எப்படி இருப்பாள் என்று நீங்கள் தேடினால் சகோதரிகளை, தாய்மார்களே, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையை படியுங்கள். அவர்கள் மரணித்த பின்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நினைவை அவர்களுடைய நெஞ்சிலிருந்து நீக்கிக் கொள்ளவில்லை. ஆடறுத்தால் கதீஜாவினுடைய தோழிகள் எங்கே, இதோ ஆட்டை கொண்டு கொடுங்கள், சமைத்து சாப்பிடட்டும், கதீஜா 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 என்று சொல்வதை கேட்டு அன்னை ஆயிஷா ரோசப்பட்ட வரலாறுகள் ஏராளம். ஏன்? அந்த மனைவியாக உள்ளத்தின் ஆழத்திலே இடம் பிடித்திருந்தார்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த தூதை சுமந்து கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே நடுங்கி பயந்த பொழுது ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி ஆர்வமூட்டிய உலகத்தின் மிகச்சிறந்த உளவள துணை ஆலோசகர் யார் என்றால் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவி என்ற அடிப்படையில் உளவள துணை ஆலோசனையை மோட்டிவேஷன் செய்தவர் உலகத்தில் அறியப்பட்ட முதல் பெண்மணி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ரசூலுல்லாஹ் பயந்து போகிறார்கள். பார்க்காத ஒரு காட்சியை பார்த்துட்டாங்க. மனைவி சொல்றாங்க, கல்லா வல்லாஹி லா யஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். இன்னக லதஸிலுர் ரஹிம வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ரி அல்லாஹ் வ துஈனு அலா நவாயிபில் ஹக் வ தக்ஸிபுல் மஅதூம். சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். ஒரு மனைவி எப்படி ஆறுதல் வார்த்தையை சொல்லி கணவனை மகிழ்ச்சிப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும், ஆர்வப்படுத்தணும் என்பதற்கு எங்கள் சஹாபிய பெண்மணிகள் அழகிய முன்மாதிரிகளாக இருந்திருக்கிறார்கள். சொன்னாங்க, பயந்து போய் வராங்க, பயந்து போய் வீட்டுக்கு வந்தாங்க, உங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். கணவனாக மட்டுமல்ல, ஒரு நபியாகவும் பார்த்து சொல்றாங்க, உங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ஏன்? நீங்க குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறீர்கள், நீங்க இயலாத மக்களுக்கு உதவி செய்றீங்க, இல்லாத மக்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறீங்க, விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், எல்லா நல்ல செயல்களை நீங்க செய்றீங்க, அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். இந்த செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹ் புகாரி இரண்டாவது மூன்றாவது செய்தியாக ஆரம்பத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வஹீயினுடைய ஆரம்பத்தை இமாம் புகாரி எழுதுகின்ற பொழுது இந்த செய்தியை எழுதுகிறார்கள். எப்படி ஒரு நல்ல மனைவியினுடைய முன்மாதிரியை அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா காட்டினார்கள். அதே போன்று உம்மு சுலைம் சொர்க்கவாதியை பாருங்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பாருங்கள். எங்களுடைய பெண் சஹாபியாக்களும் சளைத்தவர்கள் அல்ல. எப்படி இஸ்லாத்துக்காக உயிரை கொடுத்தார்களோ அதே போன்றுதான் மார்க்கத்தை படிப்பதில், படித்துக் கொடுப்பதில், கணவனுக்கு பணிவிடை செய்வதில், இந்த தீனை கற்றுக் கொடுப்பதில் முன்னோடிகளாக நாங்க எங்கட கணவன் கொடுக்கிறத நம்பி இல்ல, நாங்களும் அள்ளி கொடுப்போம் என்று கொடுத்தார்களே சகோதரிகள் ஆயிஷா, அஸ்மா, அதை நாங்கள் முன்மாதிரிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரிகளே, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 30 வயசுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 36 வயசுல மரணிக்கிறார்கள். வேறு பல அறிவிப்புகள்ல 31, 37, 32, 38 என்றெல்லாம் வந்திருக்கிறது. 6 வருஷம் இஸ்லாத்தை வாழ்ந்தாங்க. 6 வருஷம் இஸ்லாத்துல வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய அரிஸ் நடுங்குது இவர் மௌத்தாகிற பொழுது. அல்லாஹ்வுடைய அரிஸ், இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆத் பூமியில மரணிக்கிறார். அல்லாஹ்வுடைய அரிஸ் நடுங்குது. இது சஹீஹான செய்தி, சாதாரண விஷயமா? சஹாபாக்கள் தானே என்று சொல்கிறோம். ஒரு சஹாபியினுடைய மரணத்துக்காக அல்லாஹ்வினுடைய அரிஸ் நடுங்குகிறது. இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத்தி சஅத் இப்னு முஆத். 6 வருஷம் இஸ்லாத்துல வாழ்ந்தார். நாங்க பரம்பரை முஸ்லிம், பிறந்ததுல இருந்து முஸ்லிம், 60 வயசு வரை வாழ்றோம். எங்க ஈமான், எங்க தக்வா, எங்க இஹ்லாஸ், எங்க சதகா, எங்க அகீதா, எங்க தொழுக, எங்க நோம்பு, அதுல உள்ளச்சம் எங்க, அங்க குஷூ எங்க, அங்க ஹுது எங்க, எங்க தக்வா காணவில்லையே. சஅத் இப்னு முஆத் அதிகம் அமல் செய்யவில்லை சகோதரர்களே, அழகான அமல்களை செய்தார்கள். அழகான அமல்களை செய்தார்கள். எண்ணிக்கையில் கூட செய்யல, வெயிட்டான பாரமான அமல்கள் செய்தார்கள். அல்லாஹ் உங்களோட அமல்களை எண்ணி பார்ப்பேன் என்று சொல்லவில்லை, உங்களோட அமல்களை நிறுத்து பார்ப்பேன் என்று சொல்றான். நிறுத்து பார்ப்பான் அல்லாஹ். நாங்க 1000 1000 என்பதை தான் பார்க்கிறோம், ஆனா எண்ணங்களினுடைய தன்மையை மறந்துடுறோம். சஅத் இப்னு முஆத் 6 வருஷம் தான் இஸ்லாத்துல வாழ்ந்தார். மரணிக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய அரிஸ் நடுங்குச்சு. ஏன்? அவருக்கு செஞ்ச பாரமான அமல்கள் காரணம் சகோதரர்களே. இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல, நாம் ஏராளமான செய்திகளை பார்க்கலாம். ஒன்றா இரண்டா? சஅத் இப்னு அபி வக்காஸ், சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு ரபீ, சஅத் இப்னு உபாதா
ரலியல்லாஹு அஜ்மாயின் எல்லோரும் எப்படி சொர்க்கவாதிகள். நாங்கள் எப்பொழுதுமே அல் அஷரத்துல் முபஷ்ஷரா 10 சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் என்று சொல்றோம். ஒரே ஒரு ஹதீஸ்ல தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹ் 10 பேரை சொன்னாங்க. அது அல்லாமல் எத்தனையோ நூற்றுக்கணக்கான சஹாபாக்களை நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு செய்திகளில சொர்க்கவாதி என்று சொல்லியிருக்கிறார்கள் சகோதரிகளே. அதுல பிலால் ஒருவர், அதுல இன்னும் ஒருவர் இருக்கிறார், தாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவருக்கு சிறப்பு இருக்குது, ஹதீபுல் அன்சார், அன்சாரிகளுடைய ஹதீப் பேச்சாளர். ஒரு நாள் சபையில் இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சபையில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய வசனம் சூரா அல் ஹுஜராத்தினுடைய 2வது வசனம் இறங்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. ஈமான் கொண்டவர்களே, நபியுடைய சப்தத்துக்கு மேலால உங்களோட சப்தத்தை நீங்க உயர்த்தி விடாதீர்கள் என்ற இந்த குர்ஆன் வசனம் இறங்குது. இறங்கின பொழுது சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சில மனிதர்களுக்கு இயல்பிலேயே கொஞ்சம் சத்தம், கொஞ்சம் கனத்த குரல், இவருக்கு அப்படி கனத்த குரல், இவர் கனத்த குரல்ல பேசுறவர். இவர் நினைச்சிட்டாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தத்துக்கு மேலால கொஞ்சம் சப்தமா பேசுறது நான் தான், இது எனக்குத்தான் இறங்கி இருக்குதுன்னு சொல்லி நான் என்ன கண்டிச்சே ஒரு குர்ஆன் வசனம் இறங்கி இருக்குதே, அல்லாஹ்விடத்துல நான் எப்படி தப்பிக்கிறது என்ற அந்த ஈமானிய உணர்வு, எனக்குத்தான் இந்த குர்ஆனிய வசனம் என்ற அந்த இஹ்லாஸ் உள்ளச்சம், உள்ளத்தினுடைய தூய்மை, பயபக்தி, அந்த மனிதர் எப்படி மாறுகிறார் என்றா பயந்து வீட்டுக்கு போய் ஒரு போர்வையை போர்த்தி விட்டு அழுது இருக்கிறார். அழுது கொண்டே இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, எங்க பார்க்க காணையிலேயே, பார்ப்பதற்கு சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்க காணையிலேயே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி அனுப்பி சொல்றாங்க, போய் பாருங்க எங்க இருக்கிறார். போய் பார்த்தால் வீட்டுக்குள்ள தலையை கீழே போட்டு போர்வையை போர்த்தி கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அனுப்பிய மனிதரிடத்துல, ஏன் உங்களை காணையில் அந்த சபைக்கு, ரசூலோட சபைக்கு உங்களை காணையில் என்று சொன்ன பொழுது அந்த சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் சப்தத்தை உயர்த்தி பேசுறவன், எனவே நான் நரகவாதி, என்னை கண்டிச்சு தான் இந்த குர்ஆன் வசனம் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி சொன்ன பொழுது இந்த மனிதர் சஹாபி வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் இப்படி சொன்னாங்க யா ரசூலல்லாஹ்னு சொன்ன பொழுது, போய் சொல்லுங்க அவரிடத்துல, சாபித் நீங்க நரகவாதி இல்ல, நீங்க சொர்க்கவாதி என்று சொல்லுங்க என்பதாக சொல்றாங்க. சஹீஹான ரிவாயத். அன்புக்குரிய சகோதரர்களே, சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் நீங்க நரகவாதி இல்ல, நீங்க சொர்க்கவாதி. அதனால தான் வேறு அறிவிப்புல வருது, நாங்க கண்ணால பார்த்தோம் ஒரு சொர்க்கவாசி பூமியில நடமாடுறது, அது சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னும் ஒரு ரிவாயத்துல தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பூமியில நடந்து திரியும் ஷஹீத் என்பதாக, இவர் சொர்க்கவாதி என்பதாக சஹாபாக்கள் சொன்னாங்க. யார்? சாபித் இப்னு கைஸ் இப்னு ஷம்மாஸ். என்ன முன்மாதிரி? எந்த குர்ஆன் வசனம் வந்தாலும் அது எனக்காக வந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய சப்தத்துக்கு மேலால சப்தத்தை ஒசத்தினதுக்கே இப்படி அவர்கள் பயந்தார்கள் என்றால், அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்க நாங்களா உருவாக்கி பித்அத்துகளை செய்தால், வழிகேடுகளை செய்தால், வழிகேடுகளை அரங்கேற்றினால், ஹுராஃபாத்தில் மூட நம்பிக்கைகளை கொண்டு வந்தால் எங்களுடைய நிலை என்ன? ஒரு வார்த்தையை ஒசத்தினதாலே இவர் பயந்தாரு, நடுங்கினார் என்றால், நாங்க ரசூலுல்லாஹ் சொன்ன சுன்னா விட்டுட்டு பிதாவை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தோம் என்றால் எங்களுடைய அமலுடைய நிலைப்பாடு என்ன சகோதரர்களே? அழகிய முன்மாதிரி இங்கிருந்து எடுக்க வேண்டும் சகோதரிகளே. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த சஹாபாக்களை. உசைரிம் பனி அப்துல் அஷ்ஹல் கேள்விப்பட்டிருக்கிறோமா? உசைரிம் பனி அப்துல் அஷ்ஹல் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாரு, யா ரசூலல்லாஹ் நான் சொர்க்கம் போகணும் என்று சொன்னாரு. இதோ இந்த போராட்ட காலத்தில் சேருங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போனாரு, கொஞ்ச நேரத்தில் ஷஹீதானார். வந்தார், போனார், கொஞ்சம் அமல் செய்தார், அதிக கூலியை பெற்றுக்கொண்டார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கவாதி உசைரிம் பனி அப்துல் அஷ்ஹல் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தன்னுடைய சலாம், அல்லாஹ் சஹீஹான அறிவிப்பு, அல்லாஹ் தனது சலாத்தை சொல்லி ஜிப்ரீலிடம் அனுப்பி வைக்கிறார். எப்படி? ஜிப்ரீலே போய் சொல்லுங்க கதீஜாவுக்கு என்னுடைய சலாத்தை எத்தி வையுங்கள் என்று அல்லாஹ் சலாம் சொல்லுகிறான். அது யார் சொல்றாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல இந்த செய்தி எத்தி வைக்கப்படுகிறது. எப்படி? சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே,
அல்லாஹும் ஹதீஜாவுக்கு சலாம் சொல்லுகிறான், ஜிப்ரீல் ஆகிய நானும் சலாம் சொல்லுகிறேன் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கொண்டு நன்மாராயம் சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது. அப்ப ஹதீஜா யார்? சொர்க்கத்துல மாளிகை இருக்குது. யார் அவங்க? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கவாதி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கவாதி, உம்மு சுலைம் சொர்க்கவாதி ரலியல்லாஹு அஜ்மஈன். அதே மாதிரி தான் ஆண்கள் எடுத்துக்கொண்டால் சொர்க்கத்துக்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்தார்கள் அனஸ் இப்னு நதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே மாதிரி தான் நீங்கள் வரலாறுகள் எடுத்து பார்த்தா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் சில சஹாபாக்களுடைய வரலாறுகளை இங்கு அடுக்கி கொண்டு செல்லலாம், ஆனால் நேரம் இடம் கொடுக்காது. அந்த சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்லும் பொழுது ஓரளவு நமக்கு ஞாபகம் இருக்கும். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக மரணிக்கிறார்கள், மலக்குமார்களால் குறிப்பாட்டப்படுகிறார்கள். அடுத்த நொடி என்று தாமதப்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் தன்னுடைய உயிரை நீக்கிறார்கள். மலக்குமார்கள் அவர்களை குளிப்பாட்டுகிறார்கள். கஸ்ஸலத்து மலாயிகத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய மலக்குமார்கள் ரஹ்மானுடைய மலக்குமார்கள் குளிப்பாட்டுகிறார் என்றால் அந்த ஹந்தலா எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றவர். இவர் நரகம் செல்வாரா? சொர்க்கவாதி சகோதரர்களே. அம்மார், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹும், சுமையா ரலியல்லாஹு அன்ஹும், இவங்க எல்லாரையும் பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது சப்ரன் யா ஆல யாசிர், ஆசுடைய குடும்பத்தினரே கொஞ்சம் பொறுமை செய்யுங்க, தியாகம் செய்றீங்க, அல்லாஹ்வுக்காக செய்றீங்க, கொஞ்சம் பொறுமை செய்யுங்க. மௌஇதுகுமுல் ஜன்னா, உங்களுக்கான வாக்குறுதி, உங்களுக்கான வாக்கு நான் கொடுக்கிறேன், உங்களுக்கு தங்குமிடம் சொர்க்கம் என்று சொல்றாங்க. சொர்க்கவாதியா இல்லையா சுமையா? அம்மார் சொர்க்கவாதியா இல்லையா? யாசிர் சொர்க்கவாதியா இல்லையா? இவர்களிடம் எங்களுக்கு அழகிய முன்மாதிரி இல்லையா சகோதரர்களே? அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படி நாங்கள் எடுத்துக்கொண்டு சென்றால் அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அபூபக்கர் ஃபில் ஜன்னா என்று சொன்னார்கள், உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, சஅத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா ஃபில் ஜர்ராஹ் ஃபில் ஜன்னா ரலியல்லாஹு அஜ்மஈன், எல்லாரும் சொர்க்கவாதி. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி. பொருளாதாரம் இருந்தது, அல்லாஹ்வுக்காக அள்ளி கொடுத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரையும் சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஒன்று சேர்த்தார்கள். அவங்க இவர்களுக்கு சஅத் இப்னு ரபீக்கு கொடுக்க முனைந்த பொழுது சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்க முற்பட்டார்கள், அள்ளி கொடுக்க நினைத்தார்கள். தன்னுடைய பொருளாதாரத்தில் அரைவாசியா பிரித்து சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்க பார்த்தாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சந்தையை மட்டும் காட்டுங்க என்று சொன்னாங்க. இவர்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள் இல்லையா சகோதரிகளே? கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தியாகம் அலாதியானது, அற்புதமானது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வளவு தியாகத்தையும் செய்தவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய வரலாறுகள் குறித்து இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல் இஸாபா ஃபி தம்யீஸி ஸஹாபாவுல 12250க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் குறித்து எழுதியிருக்கிறார்கள். 12250க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் எழுதியிருக்கிறாங்க. இப்னுல் அதீர் ரஹிமத்துல்லாஹி அவர்கள் தனது உஸ்துல் காபாவிலே 5000 சஹாபாக்களை குறித்து எழுதியிருக்கிறார்கள். நமக்கு தெரிஞ்சது யார்? எத்தனை சஹாபாக்களை படிச்சிருக்கிறோம்? அன்புக்குரிய சகோதரர்களே, பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள். அப்துல்லா என்று 300 சஹாபாக்கள் இருந்தாங்க. எத்தனை அப்துல்லா எங்களுக்கு தெரியும்? அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அஜ்மஈன். இந்த சஹாபாக்களை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு படிக்க வேண்டும் சகோதரரே. உபய் இப்னு கஅப் படிக்க வேண்டும். இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய அறிஞர் முஆத் இப்னு ஜபல் படிக்க வேண்டும். அவருடைய முன்மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டும் சகோதரர்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களுக்கு அழகிய முன்மாதிரி சஹாபாக்களும் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் அவர்களுக்கு காட்டப்பட்டது. அங்க ஒரு வெள்ளை மாளிகை இருந்தது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, நல்ல அழகிய மாளிகை, நல்ல அழகிய மாளிகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போகலாம் என்று நினைச்சாங்க. நல்லா கவனிச்சு, கடைசியில தான் இதனுடைய அர்த்தம் புரியும், படிப்பினை புரியும். அங்க போகலாம் என்று நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அங்க கேட்கப்பட்டது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது யாருக்காக கட்டப்பட்ட மாளிகை சொர்க்கத்துல? அப்ப உங்களோடு இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக கட்டப்பட்ட மாளிகை என்பதா சொல்லப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க, உமருக்காக கட்டப்பட்ட இந்த வெள்ள மாளிகையில அவர் நுழைறதுக்கு முன்னாடி நான் நுழைஞ்சா அவர் ரோசப்படுவாரோ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு போட்டு உள்ளுக்கு போகாம வெளியே வந்துட்டாங்க. அவையில ஒரு முதலாவது படிப்பின, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பூமியில வாழும் பொழுது சொர்க்கத்துல மாளிகை கட்டிட்டாங்க. ஒரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, உமரே, எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டது, அந்த சொர்க்கத்துல ஒரு வெள்ள மாளிகை காட்டப்பட்டது, அது யாருக்கு என்று கேட்டேன், அது உமருக்கு என்று சொல்லப்பட்டது. உடனே நான் உள்ளுக்கு போக நினைச்சிட்டு வெளியே வந்துட்டேன்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? நீங்க ரோசக்காரால், உங்களுக்காக கட்டப்பட்ட புது வீட்டுல
வேற யாராவது போறத யாரும் விரும்ப மாட்டாங்க. நீங்க குறிப்பா ரோசக்காரால் நீங்க விரும்ப மாட்டீங்க. அதனால போகலாம்னு ஆசை இருந்தது. நான் போகாம வந்துட்டேன் உமரேன்னு சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே உடைஞ்சு போய் சொன்னாங்க, அலைக்க அகார் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்க மேல நான் ரோசப்படுவேனா யா ரசூலல்லாஹ், உங்க மேல நான் ரோசப்படுவேனா யா ரசூலல்லாஹ், போய் வந்திருக்கலாமே யா ரசூலுல்லாஹ்னு சொன்னாங்க. இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் எங்களுக்கு அழகிய முன்மாதிரியை விட்டு சென்ற இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் 2வது கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள். இந்த உம்மத்தில் 2வது சொர்க்கம் செல்வர் உமர் ரலியல்லாஹு அவர்கள். உமர் ஒரு வழியால் சென்றா ஷைத்தான் இன்னொரு வழியால் செல்லுவான். இதா சலக உமர் வாதியன் லசலக ஷைத்தான் வாதியன் ஆகர். ஷைத்தான் ஒரு வழியால போவான். லவ் கான பாதி நபி லகான உமர், எனக்கு பின்னால் ஒரு நபி வருவதாக இருந்தால் அது உமராக இருக்கும். உமர் ரலியல்லாஹு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் 2வது கலீஃபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாமனார் அன்னை ஹஃப்ஸா சவ்வாமா கவ்வாமா, நோம்பு பிடிக்கக்கூடிய கியாமுல் லைல் தொழக்கூடிய ஒரு இபாதத்தான பெண்மணி ஹஃப்ஸா ரலியல்லாஹுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள். உம்மஹாத்துல் முஃமினீன்களே சிரேஷ்டமானவர் ஹஃப்ஸா, அவருடைய தந்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார் உமர் ரலியல்லாஹு அவர்கள். இந்த உம்மத்தின் ஞானவான் உமர் ரலியல்லாஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் நினைச்சதை அல்லாஹ் வஹியா குர்ஆன்ல இறக்குற அளவுக்கு அந்தஸ்துள்ள உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரண படுக்கையில் படுத்திருக்கிறார்கள். சஹீஹான சனதோடு வந்திருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மேனியில அந்த அவர்களுடைய மடியில படுத்திருக்கிறாங்க. மணி யாரு? 100க்கு 100 குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற தன்னுடைய அன்பு மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மடியில படுத்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய தலை வைக்கப்பட்டிருக்குது. அந்த தலையை திடீர்னு எடுத்து மண்ணில் வச்சாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் மகன் கேட்டாங்க, வாப்பா நீங்க தலையை மடியில இருந்து எடுத்துட்டீங்களே வாப்பா, மரண படுக்கையில அவர் கஷ்டப்படுறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, வாப்பா உங்களோட தலையை எடுத்துட்டீங்களே, ஏன் என்னுடைய தலையில என்னுடைய மடியில உங்களோட தலையை வைக்கலாமே, ஏன் எடுத்துட்டீங்கன்னு சொன்ன பொழுது, உண்ட மடியில வச்சா எந்த பிரச்சனையும் இல்லை மகனே, நான் அதற்காக எடுக்க இல்லை, என்னோட மடி பெருமதி இல்லை இந்த தலைக்கு என்பதற்காக எடுக்க இல்லை, என்னுடைய இந்த தலையை நான் எடுத்து இந்த பூமியில மண்ணில வச்சிருக்கிறேன் இப்படி குற்றுயிராக. ஏன்னா அவங்க குத்தப்பட்டாங்க ஒரு எதிரியினால. அந்த துடியில அவங்க அப்படியே என்ன செஞ்சாங்க, மூத்தா போறாங்க. அப்படியே அந்த துடியில சக்ராத்துடைய வேதனையில மண்ணில புரண்டு படுக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க மகனை பார்த்து, இந்த உமர் இந்த கிழவன் பூமியில இப்படி குற்றுயிராக புரண்டு படுப்பதை பார்த்து அல்லாஹ் இறக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டானா என்று பயந்துதான் மகனே நான் இந்த பூமியில புரண்டு படுக்கிறேன் என்று சொன்னாங்க. யார் சொன்னது? உமரே, சொர்க்கத்துல வெள்ள மாளிகை கட்டப்பட்டாச்சு, பிறகு அவர் நரகத்துக்கு போவாரா? அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கவாதி. ஹதீஸ் பொய்யாகுமா? பொய்யாகாது. ஆனா கடைசி நொடி வரை நான் அல்லாஹ்க்கு பயந்து இஹ்லாஸோட தக்வாவோட ஷைத்தான் என்ன வழிகெடுத்துடக் கூடாது என்று அல்லாஹ் கருணையை கொண்டுதான் சொர்க்கத்துக்கு போறேன். யா அல்லாஹ், எவ்வளவு அமல் செஞ்சாலும், எவ்வளவு தியாகம் செஞ்சாலும், எவ்வளவு உழைப்பு செஞ்சாலும், யா அல்லாஹ் உண்ட கருணை இல்லாம இந்த உமர் நான் சொர்க்கம் போக முடியாது என்று குற்றுயிராக மண்ணில் பிறண்டு படுத்தாங்களே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஹீஹான சனதோடு வந்திருக்கிற சகோதரர்களே, அப்படி என்றால் இந்த உமரில் எங்களுக்கு முன்மாதிரி இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான். சூரா ஃபத்தினுடைய கடைசி வசனங்களை எடுத்து பாருங்கள். சூரா ஃபத்தினுடைய கடைசி வசனங்கள் எடுத்து பாருங்க. இதான் சஹாபாக்கள் சகோதரர்களே. எனவே இந்த சஹாபாக்கள் சொர்க்கத்துல மாளிகை கட்டியாச்சு, நான் சொர்க்கவாதி என்று இருக்கவில்லை, அல்லாஹ்வுடைய கருணை வேண்டும் என்று மரணித்தார்களே. இப்படிப்பட்ட நபித்தோழர்களை பற்றி தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், பேச இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்களுடைய அழகிய முன்மாதிரிகளை எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து எந்த உமர், எந்த அபூபக்கர், எந்த உஸ்மான், எந்த அலி, எந்த தல்ஹா, எந்த ஜுபைர் ரலியல்லாஹு அஜ்மைன் சொர்க்கவாதிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்டார்களோ அவர்களுடைய முன்மாதிரிகளை எங்களுடைய வாழ்க்கையில பின்பற்றி நாமும் சொர்க்கம் செல்வதற்கு உழைப்பு செய்வோம், முயற்சி செய்வோம், தக்வாவுடைய இஹ்லாஸோடு வாழ்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களோடு சொர்க்கத்திலே இருக்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.